நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க கிருப்சன் பேசுறேன். இப்போ தான் முதல் முறையா நம்மளோட வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்றது மூலமா நான் ட்ரேடிங் ரிலேட்டடா குடுக்குற எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்து டைம் பீயிங் கிடைக்கும். நம்ம சேனல பொறுத்தளவுக்கு லாங் வீடியோ வந்து நமக்கு எவ்ரி சண்டே வந்து அப்லோட் ஆகும். அண்ட் தென் ஷார்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வீக் டேஸ்ல வந்து அப்லோட் ஆகும். ஸோ அந்த ஷார்ட்ஸ்ல நம்ம என்னென்ன அப்லோட் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட விஐபி சேனல்ல ஒரு பை காலோ, ஒரு செல் காலோ குடுக்குறோம் அப்படின்னா, என்ன ரீசனால மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகுது? அப்படிங்கிற எல்லா எக்ஸ்ப்ளனேஷன் வந்து டீட்டெயில்டா இருக்கும். அண்ட் தென் நான் வந்து லைவ் போகும்போது நோட்டிஃபிகேஷன்ல உங்களுக்கு வந்து அந்த அப்டேட்ஸுமே வந்து கிளியராவே உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ ஓவராலா சப்ஸ்கிரைப் பண்றது மூலமா இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ இத வந்து முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நம்ம வந்து நம்மளோட கம்யூனிட்டி எலாபரேஷன வந்து Instagramக்குமே கொண்டு போயிருக்கோம். ஸோ நம்மளோட நேம் பார்த்தோம் அப்படின்னா, தமிழ் ட்ரேடிங் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு Instagramல இருக்கும். ஸோ உங்களுக்கு Instagram கன்வீனியன்ட்டா இருந்துச்சு அப்படின்னா, நம்மளோட அப்டேட்ஸ் வந்து ஃபர்தரா நீங்க Instagramல கூட நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் தென் நம்மகிட்ட மேஜரா நம்ம வந்து ஒரு பிரைவேட் சேனல் வச்சிருக்கோம். நம்ம அந்த பிரைவேட் சேனல் என்னென்ன குடுக்குறோம் அப்டின்னா, நம்ம வீக்லி பார்த்தோம் அப்டின்னா, ஒரு 500 பிப்ஸ் ஏர்ன் பண்றதுக்கு என்ன செட்டப்ஸ் அப்டிங்கிறத குடுக்குறோம். அண்ட் தென் பெஸ்ட் பிரைஸ்ல நீங்க வந்து USDT பையிங்கும் பண்ணிக்கலாம், செல்லிங்கும் பண்ணிக்கலாம். இன் கேஸ் நீங்க வந்து விஐபி யூசரா இருந்தீங்க அப்டின்னா. அண்ட் தென் முழுக்க முழுக்க வந்து நம்ம வந்து மெம்பர்ஷிப் பேசிஸ்ல தான் குடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்மகிட்ட வந்து எந்தவித அக்கவுண்ட் மேனேஜ்மென்ட்ஸும் சரி, இன்வெஸ்ட்மென்ட் ஸ்கீம்ஸும் சரி, காப்பி ட்ரேடிங் அந்த மாரி எதுவுமே கிடையாது. அண்ட் தென் நம்மளோட நேம் யூஸ் பண்ணி யாராவது இந்த மாரி தவறுலாம் யூஸ் பண்ணா நமக்கும் ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டு, அந்த மாரி ஸ்கேம்ஸ்ல வந்து இன்வால்வ் ஆகாம சேஃபா இருக்கிறது உங்களோட பெஸ்ட். அண்ட் தென் இன்னொரு கைண்ட் அப்டேட். அண்ட் தென் எந்த மார்க்கெட்டா இருந்தாலும் சரி ப்ராப்பரா ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. மணி மேனேஜ்மென்ட் கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்ட்ராட்டஜிய பொறுத்து. அண்ட் தென் இன்னொரு அப்டேட் என்ன அப்டின்னா, உங்களுக்கு நம்ம குடுக்குற ட்ரேடிங் சார்ட்ஸ் எல்லாமே வேணும் அப்டின்னு நெனச்சீங்க அப்டின்னா, மறக்காம நம்மள வந்து ட்ரேடிங் வியூல வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து 2020ல இருந்தே நம்ம சார்ட்ஸ் குடுத்துட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் ஆஃப் 5 இயர் நம்ம அனலைஸ் பண்ண எல்லா சார்ட்ஸும் அதோட ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கிளியராவே பக்காவா அதுல இருக்கும். சரி வாங்க கோல்டோட மூவ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில்ட் எக்ஸ்ப்ளனேஷனா இந்த வீடியோல பார்த்துக்கலாம். அண்ட் தென் ஓவராலா உங்களுக்கு ட்ரேடிங் ரிலேட்டடாவும் சரி, ஃபாரெக்ஸ் ரிலேட்டடாவும் சரி, இந்தியன் மார்க்கெட் ரிலேட்டடாவும் சரி, புரோக்கரேஜ் ரிலேட்டடாவும் சரி, எந்த டவுட்ஸ், எந்த குரீஸ் எதுவா இருந்தாலும் மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் குடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் கிடைக்கும். ஸோ Telegramல அவைலபிளா இருக்கிறோம். WhatsAppல அவைலபிளா இருக்கிறோம். டைரக்ட் நீங்க வந்து ஃபோன் கால் கூட பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி வாங்க கோல்டோட மூவ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில்டா இந்த வீடியோல பார்த்துடலாம். இந்த வீடியோல கோல்டோட டெக்னிக்கல் அண்ட் தென் ஃபண்டமெண்டல் அப்டேட்ஸ் தான் டெப்த்தா பார்க்க போறோம். வீடியோ கொஞ்சம் லாங்கா இருந்தாலும் ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்க அப்படின்னா, எங்கெங்க பை எடுக்கணும், எங்க செல் எடுக்கணும், எங்க ஸ்டாப் லாஸ் வைக்கணும், எங்க பொசிஷன்ஸ் குளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே கிளியராவே இந்த வீடியோல சொல்லுவேன். அண்ட் தென் இந்த மார்க்கெட்டுன்னு இல்ல, எந்த மார்க்கெட்டா இருந்தாலும் சரி, கிரிப்டோவா இருந்தாலும் சரி, ஃபாரெக்ஸா இருந்தாலும் சரி, இந்தியன் மார்க்கெட்டா இருந்தாலும் சரி, ஸ்டாக்ஸா இருந்தாலும் சரி, டெக்னிக்கல் அப்படிங்கிறது ரொம்பவே காமன் தான். டெக்னிக்கல பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் எல்லாமே மேஜரா வரும். ரைட்டா? ஸோ, அ கோல்டு மார்க்கெட் பொறுத்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட்ல இருந்துச்சு. அந்த அப் ட்ரெண்ட்ல இருந்து மார்க்கெட் லாஸ்ட் வீக் ஒரு ஃபால் ஆயிருக்கு. ஸோ இந்த ஃபால் வந்து இன்னும் நல்லா டெப்த்தா கன்டின்யூ ஆகுமா? இல்ல இது ஒரு கரெக்ஷனா அப்படிங்கிறது தான் டீட்டெயில்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ப்ரீவியஸா பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு டே டைம் ஃப்ரேம்ல தான் நம்மளோட சார்ட்ஸ் அனலைசிஸ் எல்லாமே குடுத்துக்கிட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து மார்க்கெட் ரொம்பவே வாலடைலா இருக்கிறதுனால, நம்ம வந்து 4 ஹவர்ல சார்ட்ஸ சேஞ்ச் பண்ணிக்கிறோம். நம்மளோட கன்வீனியன்ட்க்கு ஏத்த மாதிரி. ஓவராலா எந்த டைம் ஃப்ரேம்லனாலும் நம்ம அனலைசிஸ் பண்ணிக்கலாம். நமக்கு மேஜரா தேவையானது ப்ராஃபிட் அப்படிங்கிறதுனால, நமக்கு ஏத்த மாரி டைம் ஃப்ரேம்ல நம்ம வந்து ட்ரேட் பண்ண போறோம். ரைட்டா? ஸோ, இப்போ ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா, ஒரு டே டைம் ஃப்ரேம்ல பார்க்கும்போது மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்ட் சேனல்ல இருந்துச்சு. கிளியரா அந்த அப் ட்ரெண்ட மார்க்கெட் இந்த இடத்துல நமக்கு பிரேக் குடுத்துருக்கு. ஸோ, பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் பக்காவா பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னகிட்டி ஓவராலா ஒரு சிம்பிளா பார்க்கும்போது ஒரு பீரிஷ் என்கல்ஃபிங் விழுந்திருக்கு. ஸோ, அப்போ ட்ரெண்ட் லைன பிரேக் பண்ணியிருக்கு. ஒரு பீரிஷ் என்கல்ஃபிங் விழுந்திருக்கு. ஸோ, என்னோட அ ப்ரொஜெக்ஷன் படி பார்க்கும்போது ஒரு செல் ஆகும் அப்படிங்கிறது தான் என்னோட கணிப்பு. ஸோ, எங்கருந்து செல் எடுக்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயில்டு டெப்த்தா நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். ஸோ, நான் வந்து இப்ப அனலைசிஸ் வந்து ஒரு 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல எடுத்துக்கிறேன். ப்ரீவியஸா வந்து நம்ம டே டைம் ஃப்ரேம்ல வந்து நம்ம அனலைசிஸ் எடுத்திருந்தோம். ரைட். ஸோ, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர பார்த்தாலே உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும். ஒரு ஒரு ஆல் டைம் ஹைல ஒரு டபுள் டாப் ஃபார்ம் ஆயி,
நம்மளோட நெக்லைன் ஜோன் அதாவது 4200 அப்படிங்கிற நெக்லைன் ஜோனையுமே பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழ வந்து ஒரு கன்சாலிடேஷன்ல மார்க்கெட் வந்து சுத்திக்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு லோவா பார்த்தோம் அப்படின்னா, ஒரு லாஸ்ட் வீக் அதாவது அக்டோபர் 7ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 3969 அப்படிங்கிற ஜோன பிரேக் பண்ணி தான் மேல போச்சு. ஸோ இப்போ அதே ஜோனுக்கு வருமா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து டெப்த்தா பார்த்துக்கலாம். ரைட். ஸோ நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து மேஜரா டிராப் பண்ண போறோம். எந்த மார்க்கெட்டா இருந்தாலும் சரி, நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிராப் பண்ணிக்கணும். அப்போ தான் அடுத்தடுத்து எங்கெங்க நிக்கும் அப்படிங்கிறது கிளியரா நமக்கு தெரியும். நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட் போன வாரம் அக்டோபர் 21லிருந்து 27 அந்த வாரம் ஃபுல்லுமே ஒரு செவ்வாய்க்கிழமைக்கு அப்புறம் ஒரு சைட்வேஸ்ல தான் இருந்திருக்கு. ஸோ அப்போ நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா, 4133 விக் வந்து 4142, 4150 கூட விட்டுருக்கு. ஸோ ஓவராலா அந்த விக்கையுமே நீங்க கணக்கு வச்சுக்கோங்க. ஸோ 4136லேருந்து 4130 வரைக்கும் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 1 ரைட்டா? ஸோ அப்போ நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 2 எங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, அதோட விக்கா இருக்கிற 4161 அப்படிங்கிறத நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 2வா எடுத்துக்கலாம். ஏன்னா அதுக்கு மேல நமக்கு மேஜரா எந்த வித பாடி க்ளோசிங்கும் இல்லாததுனால. ஸோ அப்போ மார்க்கெட் மேல போகும்போது ஒரு 4164 பிரேக் பண்ணா தான் அதுக்கு மேல போகும். அப்படி இல்ல அப்படின்னா இந்த ஜோன்ல இருந்து ரிவர்சல் ஆகுறதுக்கு சான்சஸ் நெறையவே உண்டு. அப்போ ஃபால் ஆச்சுன்னா மார்க்கெட் இதுவரைக்கும் ஃபால் ஆகும். ஃபால் ஆகும்போது நம்மளோட முதல் சப்போர்ட் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா 4083. ஸோ 2 இடத்துல இந்த இடத்துல விக்கு, பாடி க்ளோசிங் எதுவுமே வைக்காம இந்த இடத்துல வந்து ரீடெஸ்ட் கொடுத்து போயிருக்கு. ஸோ இந்த ஜோனை பிரேக் பண்ணி கீழ போகும் பட்சத்துல நம்மளோட அடுத்தபடியான ரெசிஸ்டன்ஸ் வந்து 4031. அந்த ரவுண்ட் ஃபிகர் 4000 கூட வச்சுக்கலாம். மார்க்கெட் ரொம்ப வாலட்டிலா இருக்கிறதுனால அங்க இங்கேயும் மார்க்கெட் சுத்திட்டு இருக்கு. ரைட்டா? ஸோ இப்போ ஓவராலா நம்ம வந்து ட்ரெண்ட் லைன் டிரா பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸே இல்ல இதுல இருந்து. ஏன்னா இந்த மாரி சேனல் டிரா பண்ணாவும் ஒண்ணும் நம்ம ஒரு ஹையர் ப்ரொஜெக்ஷன் கிடைக்காது. இந்த ஜோன பிரேக் பண்ணா நமக்கு ஒரு ஃபேக்கான ஒரு பிரேக் அவுட் குடுத்த மாரி தான் கிடைக்கும். ஸோ அதனால இதெல்லாமே நம்ம டிரா பண்ணிடலாம். நம்மளோட அப் ட்ரெண்ட் சேனல் எப்படி இருக்கு? அந்த சேனல் எங்க ஜோன்ல பிரேக் பண்ணிருக்கு அப்படிங்கிறத ஓவராலா பார்த்துக்கலாம். ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ஒரு ட்ரெண்ட் லைன். கிளியரா ட்ரெண்ட் லைன் போதா? ரைட். இது நம்மளோட 4 ஹவர் அப் ட்ரெண்ட் சேனல். ரைட்டா? மார்க்கெட் என்ன இருக்கு? இந்த 4 ஹவர் அப் ட்ரெண்ட் சேனல பிரேக் பண்ணி கன்சாலிடேஷன்ல இருக்கு. ஸோ அப்போ ஓவராலா மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் சேனல பிரேக் பண்ணி டவுன் ட்ரெண்ட் சேனல் ஆகி கன்சாலிடேஷன்ல இருக்கு. கரெக்ட்டா? கன்சாலிடேஷன் ஜோன் வந்து நமக்கு இங்க. ரைட். ஸோ அப்போ இதுதான் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர். இதுதான் ப்ரொஜெக்ஷன். அப்போ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் என்ன ஆகும்? ட்ரெண்ட் லைன ரீடெஸ்ட் பண்ணிட்டு ஃபால் ஆகுமா? இல்ல இங்க இருந்தே ஃபால் ஆகுமா? அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். ஸோ அப்போ என்னோட ப்ரொஜெக்ஷன் வந்து கிளியரா செல். என்னோட ப்ரொஜெக்ஷன் டிரா பண்றதுக்கு முன்னாடி நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன்லாம் டிரா பண்ணிக்கிறேன். இது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் R1. இது வந்து 8ல மென்ஷன் பண்ணிக்கிறேன். ரெசிஸ்டன்ஸ் R1 அண்ட் இது வந்து நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் R2. இது நம்ம ப்ரொஜெக்ஷன் பண்ண மாதிரி இது நம்மளோட சப்போர்ட். சப்போர்ட் S1. இது நம்மளோட சப்போர்ட் S2. S2. இது நம்மளோட அப் ட்ரெண்ட் சேனல பிரேக் பண்ணிருக்கு. ஸோ இது வந்து 4 ஹவர் அப் ட்ரெண்ட் லைன். என்ன இருக்கு மார்க்கெட்டு? பிரேக்கும் பண்ணிருச்சு. பிரேக். அதான் நமக்கு மார்க்கெட் பிரேக்கும் பண்ணிருச்சு. ஸோ இப்போ நம்மளோட ப்ரொஜெக்ஷன தான் நம்ம வந்து டிரா பண்ண போறோம். என்னோட ப்ரொஜெக்ஷன் என்ன அப்படின்னா, மார்க்கெட் கிளியரா ஒரு செல் ஆகும். இந்த இடத்துல இருந்தே செல் ஆகுறதுக்கு சான்சஸ் இல்ல. ஒரு 4146 அப்படிங்கிற இடத்துல இருந்தே ஃபால் ஆகுறதுக்கு சான்சஸ் இல்ல. என்ன பொறுத்தளவு மார்க்கெட் வந்து இந்த ஜோன் போயிடுச்சு. அதாவது கிளியரா இங்கேருந்து ஒரு பை ஆகி டார்கெட் ப்ரைஸா ஒரு 4165 அல்லது 60 ஸோ இந்த ஜோன் அதாவது இந்த ஹை 4162 அப்படிங்கிற ஜோன் போயிட்டு ஒரு ஃபால் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அப்போ நம்ம வந்து இங்கேருந்தே நான் வந்து செல் போடுறதுக்கு ரெக்கமெண்டேஷன் குடுக்கல. அப்போ எங்கேருந்து செல் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்தளவுக்கு 4163 அப்படிங்கிற ஜோன்ல நம்ம வந்து செல் போய்க்கலாம். ஷார்ட்.
4163. மேபி நம்ம 4191 வரைக்கும் போனாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஏன்னா, அங்க வரைக்கும் நம்ம ட்ரெண்ட் லைன் இருக்கு. ஸோ, நம்மளோட செல்லிங் பாசிபிலிட்டீஸ வந்து 4164ல இருந்து ஒரு 4192 வரைக்கும் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ, அப்போ 4192 போனதும் நம்ம வந்து கிளியரா செல் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்மளோட முதல் டார்கெட் பிரைஸா 4160 லேட்டரா வந்து 4132. ஸோ, அந்த லோவா 4080 அண்ட் தென் போன வாரத்து லோவா 4034 அப்படிங்கிற வரைக்கும் நம்மளோட டார்கெட் பிரைஸா வச்சுக்கலாம். அப்போ ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது 4205 அப்படிங்கிற ஜோன்லாம் வைக்கணும். மேபி அந்த கேண்டிலோட ஹைய 4223 அப்படிங்கிறது நம்மளோட ஸ்டாப் லாஸ் பிரைஸா வச்சுக்கலாம். ஸோ, அப்போ அப்கமிங் வீக்ஸ்ல என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னா, மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ஒரு நல்ல ஒரு ஹை போயி ஒரு 4194 அல்லது 4200 அப்படிங்கிற ஜோனுக்கு போயிட்டு நமக்கு ஃபால் ஆகும். இந்த ஜோன பிரேக் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ரீடெஸ்ட், அகைன் ஒரு ஃபால். இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் குடுத்து ஒரு ரீடெஸ்ட், ஒரு ஃபால். ஸோ, அப்போ நம்ம அக்டோபர் 30க்குள்ள அகைன் நம்ம லாஸ்ட் வீக் கோல்டு ஒரு லோ வந்துச்சு பார்த்தீங்களா? அந்த லோ வரதுக்கு சான்சஸ் ரொம்பவே இருக்கு. ஸோ, அப்போ நம்மளோட என்ட்ரி ஜோன் எங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, கிளியரா 4180 இருந்து 4190 நம்மளோட என்ட்ரி ஜோன். என்ட்ரி ஃபார் செல்லர்ஸ். ஸோ, அப்போ நம்ம வந்து இந்த ஜோன் வந்தா நம்ம வந்து என்ட்ரி ஆயிக்கலாம். இது நம்மளோட ஸ்டாப் லாஸ் பிரைஸா இருக்கும். அண்ட் தென் டார்கெட் பிரைஸ் வந்து இது நம்மளோட TP1 TP1 இது நம்மளோட TP2 அண்ட் தென் இது நம்மளோட லாங் டர்ம் டார்கெட் பிரைஸா TP3. ஓகே, ரைட். ஸோ, இப்போ ஓவராலா மார்க்கெட் என்ன ரீசனால ஃபால் ஆகுது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்றேன். அண்ட் தென் இதுல உங்களுக்கு டவுட், கமெண்ட் எதுவா இருந்தாலும் மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பர் கூட நீங்க சொல்லுங்க. கமெண்ட்ல கூட பண்ணுங்க. கண்டிப்பா நான் வந்து கிளாரிஃபை பண்றேன். அண்ட் தென் ஓவராலா நம்ம டே டைம் ஃப்ரேம்ல பார்க்கும்போது கிளியரா இங்க பார்த்தோம் அப்படின்னா ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்னே நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ, ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் வந்து டே டைம் ஃப்ரேம்ல ஃபார்ம் ஆயிருக்கு. பியரிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம்ட் அட் ATH. ஒரு ஆல் டைம் ஹைல ஒரு பீரிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆனதுனால அதோட ஸ்விங் லோவா ஒரு 3695 அப்படிங்கிற ஜோன் வரது கூட சாத்தியங்கள் இருக்கு. ஸோ, அதுக்கு முன்னாடி நமக்கு இமிடியேட் பேரியரா ஒரு 4000 அப்படிங்கிறது இருக்கு. அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஃபண்டமெண்டல் நியூஸஸ் வந்து கோல்ட மேல தூக்கி குடுச்சுன்னா கண்டிப்பா மேல போயிடும். ஸோ, அப்போ இன்னும் ஒரு 1 மந்த் டார்கெட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நவம்பருக்குள்ள ஒரு 3687 அப்படிங்கிற ஜோன் வந்துட்டு ஒரு கரெக்ஷன் குடுக்கிறது பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ, அப்போ நமக்கு முதல்ல செல்லிங் ஆகிறதுக்கான ரீசன் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு டே டைம் ஃப்ரேம்ல ஒரு பீரிஷ் என்கல்ஃபிங் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ, இத வந்து நம்ம ஒரு மேஜர் பாயிண்டா நம்ம வந்து எடுத்துக்கலாம். ரைட்டா? ரைட். ஸோ, அப்போ செல்லிங் ஆகுறது கன்ஃபர்மேஷன் சொல்லிட்டோம். அப்ப இங்கேருந்து மேல போறதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறதையும் கிளியரா பார்த்துடலாம். ஒரு 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ஒரு புல்லிஷ் மராபோசோ இங்க விழுந்திருக்கு. சாரி, புல்லிஷ் மராபோசோங்கிற பாருங்க. ஒரு புல்லிஷ் மொமெண்டம் கேண்டில் விழுந்திருக்கு. ஒரு புல்லிஷ் மொமெண்டம் கேண்டில் விழுந்திருக்கு. அதுக்கப்புறம் விழுந்த பியரிஷ் கேண்டில் பார்த்தோம் அப்படின்னா, குளோசிங் வந்து அதோட லோக்கு கீழ வைக்கல. அதே கேண்டில் ஒரு 4000மோ 4100க்கு கீழயே ஒரு குளோசிங் வச்சிருந்துச்சுன்னா, நம்ம ஒரு ஃபர்தரா ஒரு செல்லிங் போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருந்திருக்கும். பட் இந்த இடத்துல அந்த செட்டப் வந்து ஃபெயில்ட் ஆனதுனால, நமக்கு அகைன் ஒரு பையிங் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஒரு 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல. ஸோ, அப்போ மார்க்கெட் என்ன ஆகும்? இந்த ஒரு மண்டே பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 4113 அப்படிங்கிற ஜோன்ல அகைன் ஒரு ஸ்லைட் ரீடெஸ்ட் குடுத்துட்டு, இங்க இருந்து ஒரு பை ஆகி, ஒரு ஹையா நமக்கு இந்த ஜோன் போயிட்டு தான் ஒரு செல் ஆகும். இன் பிட்வீன்ல பார்த்தோம் அப்படின்னா, ஸ்கால்பிங் பண்றாங்க. ஒரு 4123ல செல் போயிட்டு, ஒரு 50 பிப் 100 பிப்ல வந்து குளோசிங் பண்ணிக்கலாம். ஒரு 4187 போச்சு அப்படின்னா, சாலிடா அந்த இடத்துல வந்து நீங்க செல் எடுத்து ஹோல்டிங்கே பண்ணலாம். ஸோ, இதுதான் வந்து நெக்ஸ்ட் வீக்கோட ப்ரொஜெக்ஷன் அப்டேட். ஸோ, அப்போ ஓவராலா கோல்டு பொறுத்த அளவுக்கு ஒரு நல்ல செல்லிங் ஆகுறதுக்கு டெக்னிக்கலா என்னென்ன ரீசன் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். அண்ட் தென் இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல நமக்கு ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்னுமே கிடைச்சிருக்கு.
அத நான் வந்து பெருசா ஷோ பண்ணிக்கல. ஸோ இருந்தாலும் நான் ஒரு சும்மா ட்ரா பண்றேன். இது ஒரு லைனு. இங்கருந்து பார்த்தோம் அப்டின்னா, ஒரு ஹையா இந்த இடத்துலருந்து ஒரு லைன் கனெக்ட் ஆகி வருதா இப்டி. ஸோ இப்ப இத நீங்க பார்க்கும்போது, மார்க்கெட் வந்து கண்டிப்பா அந்த அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன ஒபே பண்றதுக்காகவாது என்ன ஆகும் மார்க்கெட் கண்டிப்பா ஒரு மேல போகும். அதாவது மேல மீன்ஸ் இந்த ஜோனுக்கு வரும். ஸோ இந்த ஜோனோ அல்லது இந்த ஜோனோ வந்து ஒரு ஷார்ட் டெர்ம் ஸ்கேல்பிங் போயிட்டு, ஒரு பிரேக் குடுக்கும்போது இந்த இடத்துல ஒரு அகைன் ஒரு நல்ல ஒரு செல்லிங் ஆகுற மாரி ஒரு ஒரு ஃபேக் கிரியேட் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம மேல போயிட்டு தான் ஒரு செல் ஆகும். ஸோ இந்த ட்ராப்ல வந்து நீங்க விழுந்துற வேண்டாம் அப்டிங்கிறது என்னோட கைண்ட் அப்டேட். ரைட்டா? ஸோ இதுவுமே இருக்கு. ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். அப்போ இந்த டார்கெட் பிரைஸ் அப்படிங்கிறது கன்ஃபார்ம். அதுல வந்து எந்த மாற்றமும் இல்லை. அப்ப நெறைய பேரு செல்லிங் போடுன்னு நெனைக்கிறவங்க வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு 4180 அப்படிங்கிற ஜோன் வந்ததும், நீங்க செல் போனீங்க அப்படின்னா, நல்ல ஒரு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் உங்களுக்கு உங்களுக்கு சூப்பராவே கிடைக்கும். இது வந்து டெக்னிக்கலா என்னென்ன ரீசனால கோல்டு வந்து ஒரு ஃபால் ஆக போகுது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ லேட்டரா பார்த்தோம் அப்படின்னா, ஃபிபோ ரீட்ரேஸ்மென்ட். ஒரு ஃபிபோ ரீட்ரேஸ்மென்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஹைல இருந்து ஒரு லோவ நம்ம வந்து கிளியரா எடுக்கணும். அதே மாரியே நம்ம ஒரு ஹைல இருந்து ஒரு லோ எடுத்துக்கலாம். மார்க்கெட்டோட ஹை பார்த்தோம் அப்படின்னா 4382 அந்த ஜோன்ல இருந்து ஒரு லோவா ஒரு 4007 அப்படிங்கிற வரைக்கும் மார்க்கெட் வந்துருச்சு. அத எடுத்தாச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கிளியரா ஒரு 4183 93 அப்படிங்கிறதுல நமக்கு வந்து 50% ரீட்ரேஸ்மென்ட் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அப்ப மார்க்கெட் இந்த ஜோன் வரைக்கும் வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கிரியேட் பண்ணி 4170ல நமக்கு ஒரு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு அப்படிங்கிறதுல எந்தவித மாற்றமும் இல்லை. ஸோ இப்போ ஓவராலா டெக்னிக்கலா என்னென்ன ரீசன்னால மார்க்கெட் வந்து ஃபால் ஆக போகுது அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச மாரி நான் பக்காவாவே சொல்லிட்டேன். அந்த மார்க்கெட் பொறுத்த அளவுக்கு இன்னொரு சேனல் இந்த பவுண்டரிக்குள்ள தான் இருக்கு. அதையும் நீங்க மேஜரா வச்சுக்கோங்க. இதுக்கு மேல விடுறது எல்லாமே விக், லிக்விடிட்டி அதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ் கலெக்ட் பண்ற மட்டும் தான் நடக்கும். ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒரு 4225க்கு மேல போனா தான் மார்க்கெட் வந்து ஃபர்தரா ஒரு செல்லிங் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ரைட்டா? ஸோ இப்போ டெக்னிக்கலா பார்த்துட்டோம். ஃபண்டமெண்டலா நம்ம டிஎக்ஸ வச்சு பார்த்துடலாம். ஸோ டிஎக்ஸ வச்சு பார்க்கும்போது நமக்கு ப்ரொஜெக்ஷன் என்ன பண்ணியிருக்கோம்? ஆ கோல்டு வந்து மேல போயிட்டு கீழ வரும்னு சொல்லியிருக்கோம். அப்போ டிஎக்ஸ் என்ன ஆகணும்? ஒரு கீழ போயிட்டு அகைன் வந்து ஒரு மேல வரணும். ஸோ அப்போ ஸ்லைட்டா பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட் ஒரு கிளியரா ஒரு 98 அப்படிங்கிற ஜோன பிரேக் பண்ணி மேல நிக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்? அப்கமிங் டேஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, டிஎக்ஸ்ஐ இன்னும் கொஞ்சம் கீழ ஃபால் ஆகி, அகைன் வந்து ஒரு டேக் ஆஃப் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ரொஜெக்ஷன் நடக்கும்போது நம்ம என்ன ஆகும்னா, நம்மளோட அடுத்தபடியான ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இந்த இடத்துல இருக்கும். ரைட்டா? அப்போ மார்க்கெட் வந்து ஒரு 98.89 அந்த ஜோன்லாம் வரும்போது, கோல்டு ஒரு மேல போய் ஒரு 4190 அப்படிங்கிற ஜோன் போயிடும். ஸோ அந்த ஜோன் போனதும் டிஎக்ஸ்ஐ இங்க இருந்து ஒரு நல்ல ஒரு புஷ் அப் குடுத்து, ஒரு பை ஆகும்போது, கோல்டு வந்து அந்த இடத்துல இருந்து ஒரு நல்ல ஒரு ட்ராப் செல்லிங் பார்க்கலாம். ஸோ அப்போ ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா, அடுத்த வாரத்துல அ கோல்டு வந்து ஒரு மேல போயிட்டு கிளியரா வந்து ஒரு ஃபால் ஆகும். இது வந்து ஃபண்டமெண்டலா ரீசன். அண்ட் தென் போன வாரம் பார்த்தோம் அப்படின்னா, என்ன ரீசனால மார்க்கெட் வந்து இந்த அளவுக்கு ஒரு ஃபால் ஆயிருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, ட்ரேடர்ஸ் நெறைய பேர் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறதுனால, அந்த இடத்துல இருந்து நமக்கு என்ன ஆயிருக்கு? ஆம் மார்க்கெட் இந்த அளவுக்கு ஒரு ஃபால் ஆயிருக்கு. மத்தபடி எந்தவித அப்டேட்ஸுமே இல்ல. ஸோ யாரா இருந்தாலும் ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணும்போது, பையிங் பொசிஷன்லாம் குளோஸ் பண்ணும்போது, செல்லிங் தான் மார்க்கெட் ஓவரால் ஆகும் அப்படிங்கிறனால ப்ரொஜெக்ஷன் இந்த மாரி ஆயிருக்கு. ஸோ டெக்னிக்கலாவும் பார்த்துட்டோம், ஃபண்டமெண்டலாவும் பார்த்துட்டோம். கோல்டு பொறுத்தளவுக்கு நெக்ஸ்ட் வீக் ப்ரொஜெக்ஷன் என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டேன். அண்ட் தென் இது உங்களுக்கு டவுட்டு, கமெண்ட், கிளாரிஃபிகேஷன் எதுவா இருந்தாலும் மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல எங்க நம்பர் கூப்பிடுங்க. அண்ட் தென் இந்த மாரி அடுத்த ஒரு அப்டேட்ஸ், அடுத்த ஒரு நல்ல அனலைசிஸ்ல உங்கள சந்திக்கும் வரை உங்களை விடைபெறுவது உங்கள் கிருஷ்ணன். நன்றி, வணக்கம். எந்த மாரி இருந்தாலும் சரி ப்ராப்பரா ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்க. மணி மேனேஜ்மென்ட் கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்ட்ராட்டஜி பொறுத்து. நன்றி, வணக்கம்.